சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் வருடம் இலங்கை திருக்கேதீஸ்வர சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். நிச்சயமாக இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் மாபெரும் சித்தர்களின் அருளை பெறப்போகும் மிக உயர்ந்த ஒரு புனிதமான புண்ணிய ஆத்மா. ஆமாங்க, தொன்மையான சித்தர்களின் இந்த மாபெரும் ரகசியங்களை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதென்றால் உங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழப் போகிறது என்ற அர்த்தம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளிய சித்தன் அருள் பிளாக் ஆஸ்பாட், அதாவது சித்தன் அருள் 2095 எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் ஒரு ஆழமான அலசலாக பார்க்க போறோம். சரி, இத முழுசா கேட்கறதால நம் நேயர்களுக்கு என்ன பெரிய பயன் கிடைக்க போகுது? அதாவது நம்ம வாழ்வில் ஏன் திடீர் ஏற்ற இறக்கங்கள் வருது, வரப்போகும் பேரழிவிலிருந்து தப்பிக்க என்ன வழி, அது மட்டும் இல்லாம இறைவனின் நேரடி பாதுகாப்பை எப்படி பெறுவதுங்கிறத பத்தி இதுல ஆழமா சொல்லியிருக்காங்க. வாவ், கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த 11 வருட ரகசியம், அதாவது ஒரு பொருளுக்கு இருக்கிற கேரண்டி பீரியட் மாதிரி இது இருக்குல்ல? சரியா சொன்னீங்க. அதாவது எந்த ஒரு மனிதனும் 11 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து உச்சத்திலேயோ அல்லது வீழ்ச்சியிலேயோ இருக்கவே முடியாது. ஒரு நிமிஷம், 11 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாதா? இது எப்படி? இது ஒரு பிரபஞ்ச கடிகாரம் மாதிரி செயல்படுதுங்க. இந்த 11 வருஷத்துல நாம எவ்வளவு நேர்மையா இருக்கிறோமோ அந்த சக்தி சேகரிக்கப்பட்டு 12 அல்லது 13ஆவது வருஷத்துல பெரிய நன்மைகளா மாறும். ஓ, அப்போ தப்பு செஞ்சா என்னாகும்? அதுதான் முக்கியமான விஷயம். தீய விஷயங்களை அதிகமா சிந்திச்சா அந்த எண்ணங்களோட அதிர்வலைகளை கிரகங்களோட ஈர்ப்பு விசை ஈர்த்து அந்த மனிதனையே அழிச்சிடும்னு சித்தர்கள் எச்சரிக்கிறாங்க. எண்ணங்களே ஒரு காந்தம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்ல வரீங்க. ரொம்ப ஆழமான விஷயம் இது. ஆமாங்க. இதனாலதான் மாபெரும் சிவபக்தனான இராவணன் மாதிரியான வரலாற்று மாந்தர்கள் தாங்கள் கத்துக்கிட்ட பல சித்த வித்தைகளை உலகத்துக்கு முழுமையா சொல்லாம மறைச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்காலத்துல வர்ற மனிதர்கள் தங்களோட சுயநலத்துக்காக மத்தவங்களை அழிக்க இத பயன்படுத்துவாங்கன்னு இராவணன் அப்பவே உணர்ந்தார் இல்லையா? மிகச்சரி. அந்த சிவபக்தனான மாமன்னன் இராவணன் மேல நமக்கு அதீத மரியாதை வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். அனைவரும் ஒன்றேங்கிறது தான் சித்தர்களோட போதனை. ஆனா இன்னைக்கு பாருங்க, மதத்தின் பெயராலும் நான் தான் பெரியவன்கிற அகந்தையாலும் மனிதர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. உண்மைதான். இந்த அகந்தையால ஏற்பட்ட நெகட்டிவ் ஆற்றலால பூமியோட 100 பகுதிகளில் 50% பகுதி ஏற்கனவே அழிஞ்சிருச்சுன்னு இந்த ஆதாரத்துல ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. 50% அழிஞ்சிடுச்சா? இத கேட்கும்போதே பதற்றமா இருக்கு. அப்போ நல்லவர்களுக்கு என்னதான் தீர்வு? அவங்க எப்படி தப்பிப்பது? எல்லாம் வல்ல சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவியோட எல்லையற்ற கருணையில தான் இதற்கான விடை இருக்கு. இறைவன் ஒரு தாயை போல அளவற்ற கருணை கொண்டவர். ஆனா இந்த கலியுகத்துல கெட்டவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்குமா? ஆமா, கலியுக விதி ரொம்ப கடுமையானது. மாந்திரிகம் மாதிரி தீய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் உடனடி தண்டனை உண்டு. அப்ப நல்லவங்களுக்கு வர்ற கஷ்டங்கள்? அது அவங்கள பக்குவப்படுத்தத்தான். நல்லவர்களையும் அவங்கள சார்ந்தவர்களையும் அரணாக நின்று பாதுகாப்பதே இறைவனின் முக்கிய நோக்கம். நல்லவர்கள் தொடர்ந்து பிறருக்கு உதவணுங்கிறது தான் இறைவனோட விருப்பம். அருமையான விளக்கம். நேயர்களே, இப்போ ஒரு புதிய கோணத்துல யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்வின் 11 வருட சுழற்சியில நீங்க இப்போ எந்த கட்டத்துல இருக்கீங்க? அடுத்த கட்டத்துக்கான விதைகளை எப்படி விதைக்க போறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. நேயர்களே, ஒரு முக்கிய குறிப்பு. இந்த உலகளாவிய இலவசமான செய்திய நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க. வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் தயங்காம பகிருங்க. ஆமா, இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது. அதாவது நோ காப்பிரைட். இந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி உங்க யூடியூப் சேனல்கள்லயும் நீங்க இலவசமா அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பா. இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்ந்து மக்களை நல்வழிப்படுத்துறதால உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும்னு சித்தர்கள் வாக்கு சொல்லுது. சித்தர்களின் இந்த மாபெரும் தொன்மையான செய்தியை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நேயர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னே ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.